அடுத்து இப்ப பார்க்க வேண்டியது 30வது பாசுரம். இப்படி பிரார்த்தித்தீரே, ராமானுஜர் அடியார்களோட சேர்ந்துட்டா போருமா, இன்னேதான் வேணுமா, அதுவே போருமா, மோட்சமா வேண்டாமா அப்படின்னு கேக்குறா. இங்கே இருமே, இருன்னு எத்தனை நாள் இருப்பீள், வந்து பார்க்கச்சே சத் சங்கத்தோட சேர்ந்து விட்டா போரும் அப்படின்னு இருக்கும். அது ஒரு 4-5 மாசம் ஓடும், 4-5 வருஷம் கூட வரும். அதுக்கப்புறம் கேட்டா பொறுமா சுவாமின்னா, இதோ வந்த புதுசுல நன்னா இருந்தது சுவாமி, அப்படி எல்லாம் இப்ப ஒண்ணும் இல்லை. இப்போ எப்ப இதை விட ஏதாவது கிடைச்சா, இந்த மனுஷன் புத்தியே இது கிடைச்சிருச்சுன்னா இதை விட என்ன, அப்ப கிடைக்கிற வரைக்கும் அதுன்னுவான். ஆனா அது கிடைச்ச பிற்பாடு அடுத்தது என்னன்னு தேடப்படுவோம் இல்லையா. இப்போ இந்த அடுத்ததுனால கொஞ்சம் மேலதான் பார்ப்போம். ஏன்னா அடுத்தது என்ன கீழே பாத்திருக்கீங்களா, அடுத்தது என்னன்னு மேல பார்ப்போம் இல்லையோ. அதனால கேட்டுட்டா சுவாமிகள்லாம், நீர் இதான அடுத்தது தேடுவீரே, இங்கேயே இருந்தா போருமா, மோட்சம் போக வேண்டாமா, எப்ப வைகுந்தத்தை அடையறதா இருக்கீர், இங்கேயே ராமானுஜ பக்தர்களோட வாழ்ந்துருவீளா என்று கேட்க அந்த சுவாமி பதில் சொல்றார், தாராளமா வாழ்ந்துடுவேன், எனக்கு நரகத்துக்கே அனுப்பிச்சு வச்சாலும் ஒண்ணும் இல்லை, வைகுந்தத்துக்கு அனுப்பித்தாலும் ஒண்ணும் இல்லை. இப்போ ஒன்னே ஒண்ணு, எங்கு போகிறேனோ அங்கு உடையவரை அடியனுடைய உள்ளத்தில் ஏந்தி கொண்டு போக வேண்டும். அவ்வளவுதான் அடியனுடைய ஒரே பிரார்த்தனை. அவர் என் உள்ளத்தை விட்டு விலகக்கூடாது, நாக்க விட்டு விலகக்கூடாது. அத்தோட பெருமாள் வைகுந்தம் கொடுத்தாலும் எனக்கு கவலை இல்லை, அத்தோட பகவான் நரகத்துல தள்ளினாலும் கவலை இல்லை. பாட்டி முடிச்சிட்டார். தான் பாட்டு கேட்கறவாள்லாம் மெதுவா சிந்திக்க ஆரம்பிச்சார். இவர் என்ன சொல்லியிருக்கார், நம்ம மோட்சத்துக்கு போவீரா, நரக்கமா வேண்டாமா சொர்க்கமான்னு கேட்டோம். இவர் ஆனா சாமர்த்தியமா ஏதோ ஒரு பதில் சொல்லிவிட்டார். ஒருவேளை நரக்கத்துக்கு போறேங்கிறாரு, என்னால் போறேன்னு ஒரு சொல்லவே இல்லை. இப்போ என்ன நரக்கத்துல வச்சாலும் வைகுந்தம் கொடுத்தாலும் கொடு, ஆனா உடையவர் என் உள்ளத்துல இருக்கணும், அத்தோட போனோம்னால் இது ரொம்ப சாமர்த்தியமான பேச்சு. ஏனெனில் எந்த இடத்துக்கு உடையவர் வருவார், நரகத்துக்கு வருவாரா, நரகத்துக்கு வரமாட்டாரேன்னா இல்ல, வருவார். வந்தா என்ன ஆயிடும், நரகம் வைகுந்தம் ஆயிடும். இப்ப மகான்களுக்கு இருக்க பெருமை என்னன்னா, அவ ஒரு நல்ல இடத்துக்கு போகணுங்க தேவையில்லை. இப்போ அவ வாசனை பட்டாலே எந்த தீய இடமும் நல்ல இடமா மாறிப்படுறது இல்லையோ. அதனாலதான் ரொம்ப ஜாகிரதையா இவர் ராமானுஜரை உள்ளத்துல வச்சுட்டு இருப்பேன், அதை நகர்த்த மாட்டேன், பகவான் நீ அத்தோட என்ன நரகத்துக்கு அனுப்பு, போன என்ன ஆகும், நரகமே சுவர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி, நரகம் அடுத்த நிமிஷம் சொர்க்கமா விடாதா, அவனது ஒரு அரங்கம் என்னாது அயர்த்து வீழ்ந்தளிய மாந்தர் கவலையுள் படுகின்றான் அதனுக்கே கவல்கின்றேனே. தொண்டரடிப்புடி ஆழ்வார் சாதிக்கிறார், எந்த நரக்கத்துல இருந்தோம் இந்த ஊர் ஸ்ரீரங்கம்னு சொல்ல சொன்ன மாத்திரத்துல அந்த சக்தி அந்த பலம் அந்த நரக்கத்தை சொர்க்கமா மாத்தி விடாதா, அந்த பெருமை ரங்கநாதனுக்கு இல்லையானுதான் கேட்கிறாரு. இப்படி இருக்கிறச்சே அந்த ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சு நரகத்துல விழுந்துட்டு இருக்கீங்க, உன்னை எப்படித்தான் கைப்பிடிச்சு தூக்குறது. இப்போ இத்தரை அடியரானார்க்கு இறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெத்து வந்தோ பிறவியுள் பெணுங்குமாறே, நீ ஒரு வார்த்தை சொன்னியானா போது நரகத்தை மாத்திரேன்னு இருக்காரு. இப்போ கத்திர பந்து மன்னே பராங்கதி கண்டுகொண்டான், இத்தரை அடியரானார் கிறங்கும் நம் அரங்கனாய ஒரு வார்த்தை சொன்னது கொடுக்கிறாரே. அப்ப ராமானுஜர்னு சொல்லிட்டு உள்ளத்துல ஏந்திண்டு எங்க போறதுன்னாலும் நான் தயார். அதான் பாசனம். இப்போ இன்பம் தரு பெருவீடு வந்தெய்திலன், பெருவீடு வீடு வீடு சிறு வீடு வீடுன்னு சொன்ன இந்த வீடெல்லாம் கட்டின்னு வாரமோ இல்லையோ, ஐஸ்வர்ய அனுபவம்னு வச்சுக்கோ, இந்த லோகத்துல அனுபவிக்கிறோமோ இல்லையோ அது ஐஸ்வர்ய அனுபவம். வீடு சிறு வீடு இதெல்லாத்தையும் தாண்டிவிட்டு ஆத்மா அனுபவம் கைவல்ய அனுபவம்ங்கிறது 2வது அனுபவம். பெருவீடு பகவத் அனுபவம்ங்கிற வைகுண்டம். அப்ப ஐஸ்வர்ய கைவல்ய பகவத் அனுபவம்னு 3 அனுபவம் எப்பவுமே சொல்லுவா. இது தாழ்ந்தது ஐஸ்வர்ய அனுபவம், இதோட ஒப்படைச்சு ஆத்மா அனுபவம் வசந்தது, ஆனாலும் தாழ்ந்தது. ஏன்னா பகவத் அனுபவம்ங்கிறது மிக மிக உயர்ந்தது. அதத்தான் பெருவீடுங்கிறார். வீடு சிறு வீடு பெருவீடு இன்பம் தரு பெருவீடு வந்தெய்திலன், நமக்கு எப்பவும் நிரஸ்த சுகபாவைக லட்சணா, எந்த துக்கமே இல்லாமல் எப்போது ஆனந்தத்திலே திளைக்க வைக்கிற பெருவீடு வைகுந்தம், மாக வைகுந்தம்னு சொல்றா. அதத்தான் அத்தியற்கானல தீப்தம் தஸ்தானம் விஷ்ணோர் மகாத்மனஹா என்னும் தத்விஷ்ணோ பரமம் பதகும் சதா பஷ்யந்தி சூரையா என்னும் ரஜஸ் க்ஷயந்தமஸ்ய ரஜசப் பராகே என்னும் தமசப் பரமோதாதா என்னும் நலமந்தமில்லதோர் நாடு என்னும் மிக பல வாக்குகளால் பேசப்பட்ட நாடு வைகுந்தம்ங்கிற நாடு. அந்த இன்பம் தரு அங்க போனாத்தான் நெஜ இன்பத்தை அனுபவிப்போம். ஏன் சொர்க்கத்துக்கு போனா அனுபவிப்போம், ஆனால நிக்காது. சொர்க்கேபி பாதபீதஸ்ய க்ஷைஷ்ணோஹோ நாஸ்தி நிர்வதின்னு சாஸ்திரம் சொல்றது. சொர்க்கத்துக்கே போனா கூட தலை குப்புற பிடிச்சு தள்ளி விட்டுடுவான். பண்ணிருக்கிற புண்ணியம் தீர்ந்து போச்சுன்னா தள்ளிடுவான், பண்ணிருக்கிற பாபம் தீர்ந்து போச்சுன்னா நரகத்திலேருந்து வெளியில தள்ளிடுவா. எனக்கு இப்ப இந்த புண்ணியமும் வேண்டாம் பாவம் வேண்டாம், கழித்த வைகுந்தத்துக்கு போகணும். அத பெருமாளே கொடுக்கட்டுமே. எம்மா வீட்டு திறமும் செப்பம் நின் செம்மா பாத பருப்பு தலை சேர் தொல்லை கைமா துன்பம் கடிந்த பிரானே, அம்மா அடியேன் வேண்டுவது இதே எம் மா வீடுன்னு ஆழ்வார் பாடினார். அவரும் சொல்லிருக்கா பாருங்க, வீடு மா வீடு எம்மா வீடு. வீடுன்னு சொன்னா ஐஸ்வர்யம், மா வீடுன்னு சொன்னா கைவல்யம், எம் மா வீடுன்னா பகவத் அனுபவங்கிற வைகுந்தம்.
அதத்தான் இந்த இடத்துலயும் இன்பம் தரு பெருவீடு வந்தெய்திலன், பெரிய வீடாகிற மோட்சமே கிடைக்கட்டுமே, அதுல எல்லாம் எனக்கு ஆசை இல்லை, நான் திரும்பியும் பார்க்க போறது இல்லை. இப்போ இன்பம் தரு தொல்லுலகில் மண் பல் உயிர்கட்கு இறையவன் மாயனென மொழிந்த அன்பன் அனகன். முதல்ல ராமானுஜரை பத்தி விளக்கி விட்டார். இப்போ உலகத்திலே இந்த தொல்லுலகில் ரொம்ப பிரவாக ரூபேண படைக்கப்படும் அழிக்கப்படும் படைக்கப்படும் அழிக்கப்படும் மாறி மாறி சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கும் இல்லையா, அதான் தொன்மையான உலகம் தொல்லுலகம். இந்த தொல்லுலகத்தில் மண் நித்தியரா விட்டு விலகாம உட்காண்டே இருக்கணும் இல்லையோ. அவர் ரொம்ப மன்னி உரை கோவில், மன்னி கிடந்துறங்கும், மன்னி இருந்தார்னால் விலக மாட்டார்னு அர்த்தம். நித்தியமா ஒட்டின்றே இருப்போம். நம்ம வேலையே இப்போ எப்போதும் இந்த சம்சாரத்தை விட்டு போக மாட்டோம், கெட்டி அந்த நாற்காலியை பிடிச்சுக்கிறாங்க பாருங்க. அத போல இவன் பிறவிய ரொம்ப நாளா பிடிச்சிட்டு இருக்காங்கிறாரு, விட்டுறதே இல்லை. இப்போ சிலருக்கு நாற்காலி பயம், அதனால எப்படியானு கிடைக்குமா, பணம் கொடுத்து கிடைக்குமா, பதவி கொடுத்து கிடைக்குமா, ஏதாவது சிபாரிசு பண்ணி கிடைக்கணுமான்னு பாடிட்டே இருக்காளோ இல்லையோ. அது போல நமக்கெல்லாம் நாற்காலி பயமா. இந்த சம்சாரத்துல இருந்து ஞான பெருமாள் வெளியில அமைச்சிட்டாருன்னா அனுப்பிச்சுறான்னு ஆசைப்பட்டு தவிச்சுட்டு இருக்கா 400 பேர். அதை விட்டுட்டு இவன் இதுல இருந்து அனுப்பிச்சிட போறாமேன்னு ஒட்டிட்டு இருக்கா. மண் நித்தியராய் பல் உயிர்கட்கு, பல்ங்கிறதுனாலே எண்ணிறந்த உயிர்கள், அநேக உயிர்கள். உயிர்கள் ஒன்னு ரெண்டு இல்ல, கோடி 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 அநேகம், எண்ண முடியாத அசங்கியாதமான உயிர்கள், ஜீவாத்மாக்கள். அந்த ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் இறையவன் மாயன். இவா மொத்த பேருக்கு சுவாமி யாரு? மாயன் ஸ்ரீமன் நாராயணன். அப்ப மண் பல் உயிர்கட்கு இறையவன் மாயன் பகவான். மாயன் என மொழிந்த பகவானுடைய சொரூபம் ரூபம் குணம் எல்லாம் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. அதை பத்தி மொழிந்த ராமானுஜர் தன் நூல்கள் மூலம் வெளியிட்டார். மண் பல் உயிர்கட்கு இறையவன் மாயன், உலகத்து அனைத்து ஜீவர்களுக்கும் தலைவர் சுவாமி ஈஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன் என்பதை தன் ஸ்ரீபாஷ்யம் முதலான கிரந்தங்களாலே வெளியிட்டருளினார். பிரபத்திய பிரணவாகாரம் பாஷ்யம் ரகவிவாபரம் பரஸ்யம் பிரம்மணோயத்திர சேஷித்வம் ஸ்புடமீக்ஷதே என்று சொன்னபடிக்கு ஸ்ரீ ரங்கநாதன் சயனிச்சிருக்கார் பிரணவாகார விமானத்தின் கீழே. அந்த விமானத்தை பார்த்தா பகவான் தான் சேஷி, மத்த அத்தனை பேரும் சொத்து தெரியும். ஸ்ரீபாஷ்யன் நூலை வாசிச்சு பார்த்தா மொத்த பேருக்கும் சேஷி பகவான், நாம் எல்லாரும் சேஷர்கள்ங்கிறத புரியும். அப்ப மொழிந்த அன்பன் ஸ்நேகத்தை உடைய பகவத் ராமானுஜன் அனகன். அகம்னா குற்றம், அனகன்னா குற்றமே இல்லாதவர். ராமானுஜனை குற்றம் இல்லாதவர்னு கொண்டாடுறார். என்ன குற்றம் இல்லாதவர்னால், நான் புஸ்தகம் எழுதியிருக்கேன் அதை பாருங்க, 2 பாட்டு என்னை பத்தி பாடுங்க இப்படின்னு சொல்லுவாரானா குற்றமே இல்லாதவர்ங்கிறார். புஸ்தகம் எழுதிட்டு கியாதி லாப பூஜை எதிர்பார்த்தாரா? இதனால ஒரு புகழ் கிடைக்கும்னுட்டோ, இதனால 4 பேர் பூசிப்பாள்னுட்டோ, இதனால சொத்து கிடைக்கும்னுட்டோவா பாடினார்? இல்லையோ இல்லையோ. அனகன் அதத்தான் குற்றமற்றவர்கிறார். ஏதோ ஒரு தாழ்ந்த பயனுக்காக அவர் பண்ணல, பகவானுடைய சொத்து பகவானை போய் சேரணும் அப்படிங்கிற உயர்ந்த பயனுக்காக செய்தார். அன்பன் அனகன், அன்பும் இருக்கிறவர் குற்றமும் இல்லாதவர். அப்படிப்பட்ட ராமானுஜன் என்னை ஆண்டனன். ராமானுஜன் என்னை ஏத்துந்து கைங்கரியங்கள்லாம் கொடுத்துட்டார். இப்ப இனிமேதான் கவலை இல்லைங்கிறது. இந்த பாட்டை எப்படி பிரிச்சுட்டார்? ஆரம்பிக்கும் போது இன்பம் தரு பெருவீடு வைந்தெய்திலன் துன்பம் தரு நரகம் வந்தெய்திலன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் ராமானுஜ சம்பந்தம் பத்தி சொல்லியிருக்கார். ஆனா அர்த்தம் சொல்லச்சே எப்படி மாத்தி விட்டார்னா, ராமானுஜர் என்னை ஏத்துண்டு கைங்கரியம் கொடுத்துட்டார், கொடுத்த பிற்பாடு இன்பம் தரு பெருவீடு வந்தெய்திலன், நரகமே வந்தெய்திலன். இனிமே வைகுந்தத்துக்கு போனாலும் எனக்கு கவலை இல்லை, நரகத்தில் இருந்தாலும் எனக்கு துன்பமே இல்லை. ஆக என்னை ஆண்டனன், என்னை அடிமை கொண்டருளினார். பின்பு இன்பம் தரு பெருவீடு வந்தெய்திலன், ஆனந்தத்தையே கொடுக்கிற ஆத்மானுபவத்தை காட்டிலும் உயர்ந்ததான வைகுந்த அனுபவம், அதுவே வந்தெய்திலன். எண்ணிறந்த துன்பம் தரு நிறையம் பல சூழிலன், எண்ணிலே அடங்காதபடியான துன்பத்தையே கொடுத்து கொண்டிருக்கிற நரகங்கள் எத்தனை வந்தாலன். பாட்டு பாருங்க, நரகம் வந்தெய்திலன் நிறுத்திருக்கணும் இல்லையோ. ஆனா நரகத்தை சொல்லச்சே நிறையம் பல வந்தெய்திலன், பல நரகங்கள் வந்தா என்னங்கிறார். அது கூட நிறைய இருக்கா? நாங்க ஏதோ ஒண்ணு தானே நினைச்சிருந்தோம். 25 நரகம் இருக்கு. 1 இல்ல 2 இல்ல, பாகவத புராணத்துல விட்டு புராணத்துல படிக்கப்பட்டது 25 நரகம். ஏன்னா ஒவ்வொரு தப்பு பண்ணவனுக்கு ஒவ்வொரு நரகம். எல்லாரையும் ஒரே இடத்துல அனுப்ப மாட்டாளாம். பொருளாதார குற்றம் பண்ணவா, இது மாதிரி சண்டை பூசல், ஒரு சின்ன சின்ன சண்டை பூசல் போட்டவா, இப்ப எல்லாருக்கும் ஒவ்வொரு கைது பண்ணி வெவ்வேறு சிறைச்சாலை வச்சிருக்காளோ இல்லையா. அதுல சில சிறைச்சாலை எல்லாம் நல்லா விசிறி எல்லாம் போட்டு குழு வசதி கூட பண்ணி வச்சிருப்பான்னு வச்சுங்களேன். அதெல்லாம் இங்க கிடையாது. இது யார் என்ன பண்ணிருந்தாலும் பொய் சாட்சி சொன்னா வேற நரகம், கொடுக்கறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டா வேற நரகம். தன் பங்காளிகள் ரொம்ப துன்பத்துல சமப்பட்டு இருக்குச்சே, நான் மட்டும் நன்னா வச்சிருந்து சாதிட்டா ஒரு நரகம். நிறைய இருக்கு, நான் பயப்படுத்த விரும்பல இப்போ. அப்ப பல நரகம் நிறையம் பல சூழிலன்,
இப்படி தப்ப பண்ணாதபடி நரகம் எத்தனை சுத்தி சுத்தி வந்தாலும் சரி. பல சூழிலன் ஏன் சூழ்ந்துன்னு சொல்றாருனால், சூழ்ந்து நோட்டாத்தான் நம்ம தப்பிக்க முடியாதுன்னு அர்த்தம். இந்த சப்தமே இருக்கு பாருங்க, அந்த சொல் சூழ்ந்துங்கிற சொல் சூழ்ந்துன்னு பிடிச்சிட்டானாலே வரவிட மாட்டா, வெளியில போக முடியாது. இதே நரகம் அடைந்தால்னு சொன்னா இது இப்படி அடையறதுக்குள்ள இப்படி ஓடி போயிடலாம். ஆனா சூழ்ந்து விட்டான்னா எந்த பக்கம் வெளியில போவேன்? நான் வடக்க போனா வடக்க ஒரு நரகம் இருக்கு, தெற்க போனா தெற்க நரகம் இருக்கு, கிழக்கு போனா கிழக்க நரகம் இருக்கு. இப்படி சூழ்ந்து இருக்கிறபடியாலே நான் துன்பப்பட போறது இல்லை. ஏன்னா உடையவர் திருவடி கிடைச்சிருத்தோ இல்லையோ, அவர் என்ன ஆண்டு விட்டார், ஆண்டபடியால இந்த சமமே இல்லை. இனி பாசுரத்தினுடைய அர்த்தத்துல சாதிக்கிறார், திரளை கண்டு ஆனந்தத்தை பெருவிக்கும் பாக்கியம் எப்போது கிடைக்கும்? ராமானுஜ பக்தர்களுடைய திரளை பார்க்கணும், ஆனந்தப்படணும்னு சொல்லிட்டேன். சரி போருமா, மோட்சம் போக வேண்டாமா, நரத்து போயிட்டு என்ன கேட்க இல்லையே, இது கிடைச்சுடுத்துன்னா அதுக்கப்புறம் எனக்கு அதை பத்தி கவலையில் அவலேசம் இல்லை. பிரயோஜனாந்தர சம்பந்தமே இல்லாத ராமானுஜர் அவர் அடியார்களோட நான் சேர்ந்துட்டேன். இனிமே தொல்லுலகில் மண் பல் உயிர்கட்கு நாதன் இறைவன் மாயன் என மொழிந்த. தொல்லுலகுங்கிறதுனாலே உலகம்னா அச்சித்து சொல்லப்பட்டது, ஜட பொருள்கள்லாம் உலகம். அந்த உலகத்துக்குள்ள இருக்கிற சித்து யாரு? மண் பல் உயிர்கள். அப்படிங்கிறதுனால சித்த சொல்லிட்டார், சைத்தன்யமுடைய ஆத்மாவே. இறையவன்கிறதுனாலே ஈஸ்வரனை சொல்லிட்டார். இப்ப இந்த ஒரு வரிக்குள்ள தத்துவத்திரையும் சொல்லிட்டார் பாருங்க. பல்லுலகு தொல்லுலகில் மண் பல் உயிர்கள், உயிர்களுக்கு இறையவன். உலகுங்கிறதுனால அச்சித்து, பல்லுயிர்கள்ங்கிறதுனாலே சித்து, இறையவன்கிறதுனால சர்வேஸ்வரன் ஈஸ்வரன். அப்ப சித்து அச்சித்து ஈஸ்வரர்கள் இந்த மூணையும் கூறி இறையவன். இவர்களுக்கெல்லாம் நாதன் பகவான் தான். எஸ் சர்வஜ்ஞா எஸ் சர்வேஷு பூதேஷு திஷ்டன்னு சர்வேஷாம் பூதானாம் அந்தரஹ எஸ் சர்வபூதா ஆத்மா எஸ் வை தேவா எஸ் சர்வேஸ்மை தேவா பரிவாவஹந்தி பீஷாஸ்மாத் வாதப் பவதே பீஷோதேதி சூர்யா அந்தர்பகிஷ்ட தத்சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா. எந்த வேத வாக்கியத்தை பார்த்தாலும் பகவான் சுவாமி இறையவன் நான் தாசன் சொத்து விடாம சொல்லியிருக்கோம் இல்லையோ. எல்லா இடத்துலையும் வியாபிக்கிறார். எனக்கு உள்ள இருந்து கொண்டு நியமிக்கிறவரே பகவான் தான். எல்லாத்தையும் படைக்கிறார், காக்கிறார், அழிக்கிறார். ஸ்ரீயப்பதியா இருக்கார், சகல ஜீவாத்மாக்களுக்கும் தலைவனா இருக்கார். மொத்த பேரையும் சேஷர்களா அடிமைகளா கொண்டு தான் ஆண்டானா இருக்கார். ஆகவே இறையவன் அவர் தான். பல்லுலகில் மண் பல் உயிர்கட்கும் இறையவன் பகவான் என்று மாயன், மாயனான பகவான். ஏன் திடீர்னு பெருமாள் சிவன் நாராயணன் சொல்லாம மாயன் விட்டார் என்னால், இந்த ஒவ்வொன்றும் தன் சொத்துங்கிறதுக்காக உலகத்துல ஸ்தாபிக்க அவர் எடுத்த நடவடிக்கைகளை பார்த்தா மாயமாத்தான் இருக்குங்கிறார். என்ன செய்தார்னால், சொத்தெல்லாம் தன்னுது, ஆனா இந்திரன் பறி கொடுத்துட்டான் 3 லோகத்தை, மகாபலி பிடிங்கின்னு போயிட்டான். அந்த சமயத்துக்கு வாமனமூர்த்தி அவதரித்தார். போய் நின்று 3 அடி மண்ணு தெரியா அப்படின்னு நம்ம கிட்ட கெஞ்சினாரோ இல்லையோ. பார்த்துட்டு இருக்கிற அமுதனாருக்கு தோன்றது, இவர் சொத்த ஒத்தம் தூக்கின்னு போயிருக்காங்க, நேர ஒண்ணு வச்சு திருப்பி வாங்கிட்டு வருவாளா, இல்ல அவங்கிட்ட போயணுமோ அவனுக்கு விளக்கெல்லாம் சமர்ப்பிச்சு பிரதட்சணம் எல்லாம் பண்ணி பிச்சை எடுன்னு வாழ்ந்துட்டு இருக்காரே, இவர் என்ன பண்றாருன்னே தெரியலையென்னால் துவன் நிர்மிதா ஜடரகாஜ பவத்தய திரிலோகி கிம் பிக்ஷணாதி அமிர்தே பவதாதுராபா. கூரத்தாழ்வான் அதிமானுஷ்தவத்துல கேட்டார், உன் சொத்து உன் வயத்துல வச்சு உன் வாயில விழுங்கி காப்பாற்றின சொத்து, அத்தை ஒத்த எடுத்துன்னு போயிட்டான். அதுக்காக போய் அவங்ககிட்ட பிரார்த்தனையா பண்ணிருப்பேன், உதச்சு பிடிங்கன்னு வரமாட்டியோன்னால் பிரார்த்திக்கிறதே மாயன். அப்ப நிருசிம்ஹாவதாரம் மாயன், வராகாவதாரம் மாயன், கிருஷ்ணாவதாரம் மாயன். இது இத்தனை கோவர்தனோத்தரணம் முதலாளமை எல்லாம் தன் சொத்து பேடக்கூடாதுங்கிறதுக்காக பெரிய நீர் படைத்து அங்குரைந்து அது கடை தடை துடைத்துன்னு ஆழ்வாருடைய பாசம். பெரிய நீரை படைத்தார், ஜலத்தை சிட்டித்தார். ஆபோ நாரா இது புரோக்தாக ஆபோவை நரசூனவக. ஜலத்தை எல்லாம் சிட்டித்து சயனிச்சுட்டாராம். சயனிச்சு பெரிய நீர் படைத்து அங்குரைந்து, கடல்ல சயனிக்கிறாரோ இல்லையோ, அது கடைத்து, கடைத்துனா கடையிறது, அமிர்தமதனம் பண்ணி எடுத்து கொடுத்தாரோ இல்லையோ. கடைத்து அடைத்து, அடைக்கிறதுனா சேது பந்தனம் பண்றது. கடலை அடைச்சுத்தானே லங்கைக்கு போனார். அது உடைத்து, உடைத்துனா தன்னுடைய தனுஷனுடைய கோட்டியாலே அந்த பாலமே இனிமே போக்குவரத்துக்கு இருக்க வேண்டாம்னு துளி உடைச்சு, இனிமே அது சேவிக்கிற புண்ணிய ஸ்தலமா தான் இருக்கும், போக்குவரத்துக்கு இருக்காது அப்படின்னு உடைச்சிட்டும் போயிட்டாராம். அதத்தான் பெரிய நீர் படைத்து அங்குரைந்து அது கடைத்து அடைத்து உடைத்து. இத்தனை பண்ணிருக்கணும்னா மாயம் தானே. அவருக்கு ஒழுங்கா தெரிஞ்சிருந்து இன்னைக்கு இவ்வளவு பெருசா அந்த ராமர் சேர்த்து வரும்னு இருந்திருந்தா அன்னைக்கே ஒழுங்கா தானே பலகையானு வச்சுட்டு போயிருப்பார். ஆனால் அவர் அது அங்கு உறைந்து அது கடைத்தடை துடைத்தது இத்தனை மாயம். அந்த மாயனென மொழிந்த ஸ்ரீபாஷ்யம் முதலான கிரந்தங்களாலே சொல்லிக் கொடுத்த அனகன், குற்றமே இல்லாதவர், தனக்கு ஒரு கியாதி புகழ் வரணும், பூஜை கிடைக்கணும், பணம் கிடைக்கணும், இதுக்கெல்லாம் சொல்லாதவர். அப்படிப்பட்ட ராமானுஜன் என்னை ஆண்டனன், என்னை நன்கு ஆண்டு விட்டார், என்னை தன் திருவடிகள்ல சேர்த்து விட்டார். இனிமே இன்பம் தரு பெருவீடு வைந்தைதிலும்
இனிமே ஆனந்தத்தை கொடுக்கிற வைகுந்தமே கிடைச்சா எனக்கு என்ன இப்போ அப்படின்னா வைகுந்தம் கிடைப்பதை விட ராமானுஜன் நம்மை ஆண்டது உயர்ந்ததே அப்படிங்கறதான் இந்த இடத்துல சுவாமி சாதிச்சுருக்கார். நிரஸ்த அதிசய ஆஹ்லாத சுகபாவைக லட்சணாவென்னும் நலம் அந்தமில்லதோர் நாடு, அந்தமில் பேரின்பம். இங்க இருக்கிறதுக்கெல்லாம் நமக்கு நலம் கிடைக்கும், இங்கேயும் ஆனந்தப்படுவோம். ஆனா இங்க இருக்கிற ஆனந்தத்துக்கு அந்தம் உண்டு. கொஞ்ச நாள் ஆனந்தப்பட்டா கொஞ்ச நாள் துக்கப்படுவோம் இல்லையோ. ஆனா வைகுந்தத்தில் இருக்கிற ஆனந்தத்துக்கு அந்தம் கிடையாது இல்லையோ. அதனாலதான் அந்தமற்ற ஆனந்தமாய் ஆத்மானுபவம் போலவும் இல்லாமல் பரமபுருஷார்த்த லட்சண மோட்சம், அந்த மோட்சமே கிடைச்சா எனக்கு என்ன, இதனால எனக்கு ஒண்ணு இல்லை. இப்போ திரிணீகிருத விரிஞ்சாதி நிரங்குஷ விபூதையா, எப்பேற்பட்ட விபூதியை கொடுத்தா கூட ராமானுஜர் திருவடியை பெற்றுட்டவன் மத்த அத்தனையும் புல்லுக்கு சமம் என்றுதான் விட்டு தொலைக்கிறான். அதனால அது வந்தாலும் ஒண்ணுமில்லை. ஒருவேளை நரகத்துல போய் தள்ளுட்டீர்னா எண்ணிறந்த துன்பம் தரு பல நிறையம் வந்தெய்திலன், எத்தனை நரகங்கள் உண்டோ அத்தனையும் வந்தாலும் சரி, அதுவும் நமக்கு கவலை இல்லை. இப்போ நரகே யானி துக்கானி பர ஹேதுத்வானிஷா பிராப்தியந்தே நாரகேர் விப்ர தேஷாம் சங்கியான வித்தியதே என்னும்படியான துக்கங்களை, நரகம் அதனுடைய துக்கம் நினைக்கச்சே உடம்பு நடங்கிறது இல்லையா, நடுங்கவே இல்லை எனக்குங்கிறார். பல நிறையம் வந்தெய்திலன் தரு நிறையம் பல சூழிலன், கொடுக்கும் நரகங்கள் ஒன்றும் துன்பத்தை கொடுக்கிற ஒன்று கூட மிச்சம் விடாம வந்திருந்தா கூட அதை பத்தியும் சிரமம் இல்லை. எம்பார் அருளி செய்தது திரிணீகிருத விரிஞ்சாதி நிரங்குஷ விபூதையா ராமானுஜ பதாம்போஜ சமாச்சேணசாலினா. ராமானுஜர் திருவடிகளை பற்றினவன் மத்த எத்தனை விபூதி கிடைத்தாலும் அது வைகுந்த விபூதியா இருக்கட்டும், நரகமா இருக்கட்டும், சொர்க்கமா இருக்கட்டும், திருணத்துக்கு சமமாகத்தான் மதிப்பான். அடுத்த பாட்டு 30ஆம் பாட்டு முற்றிற்று. இன்பம் தரு பெருவீடு வந்தெய்திலன் எண்ணிறந்த துன்பம் தரு நிறையம் பல சூழிலன் தொல்லுலகில் மண் பல் உயிர்கட்கிறையவன் மாயனென மொழிந்த அன்பன் அனகன் இராமானுஜன் என்னை ஆண்டனனே. 31ஆம் பாட்டு. இப்ப இன்னைக்கு பார்க்க வேண்டியதிலே கடைசி பாசுரம். ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ் காலமெல்லாம் மனமே ஈண்டு பல் யோனிகள் தோர் உழல்வோம் இன்னோரென் எண்ணியே காண்டகு தோள் அண்ணல் தென் அத்தியூரர் கடலிட கீழ் பூண்ட வன்பாளன் இராமானுஜனை பொருந்தினமே. ராமானுஜர் திருவடி கிடைச்சு போச்சு, ராமானுஜனை பொருந்தினம். இனிமே நீ பாருங்க, ஆண்டுகள் நாள் திங்களாய். ரொம்ப அழகான பாசுரம். காஞ்சி வரதராஜ பெருமானுடைய தோழழகையே பார்த்து அவர் திருவடிகளில் ஆதரவோடு இருக்கிற ராமானுஜர் அவர் எனக்கு கிடைச்சிட்டார். இப்ப காஞ்சி தேவபெருமாளை பாடிட்டார். இப்பதான் சொன்னார், ராமானுஜரை தவிர என் வாக்கு உரையாது, யாரையும் பாடாது பிரதிஜை பண்ணிட்டு காண்டகு தோழன்னல் தென்னத்தியூரர் அப்படின்னு விட்டார். காண்டகு தோழன்னல் தென்னத்தியூர்னா காஞ்சி தேவபெருமாளை சொல்லிட்டார். சொல்லிட்டீரேன்னா சட்டு நாக்கு கடிச்சு விட்டார். மாட்டேன்னு சொல்லியிருந்தேன், ஆனா இந்த பெருமாள் ரொம்ப இழுத்துடுறா சுவாமி, வாண்டா ஆச்சாரியனைத்தான் பாடணும்னு வச்சிருந்தா கூட இதேதான் மதுரகவி ஆழ்வார் நிஷ்டையோட தான் ஆரம்பிச்சார். கண்ணனும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனிர் நன்னி தென்குருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்க மூதர் என் நாவுக்கே பாசுரம் இல்லையோ சொல்றச்சே 2ஆம் பாட்டுல நாவினால் நவி சின்பம் எய்தினேன் தேவ் மத்தரியேன் எங்க நம்மாழ்வாரை தவிர இன்னொரு தெய்வமே தெரியாதுன்னார். உடனே ஒரு சுவாமி பிடிச்சிருந்தார், பாட்டு முதல் வரியை கொஞ்சம் சொல்லும். இப்பதானே பிரபந்தம் ஆரம்பிச்சு, கண்ணி நுண் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் கண்ணன் நன்னா அவரை பாடிவிட்டு இப்ப என்னமோ தேவமத்தரியங்கிறீரே, அது கொஞ்சம் சாமர்த்தியம் வேணும். கண்ணன்னு சொல்ற அளவுக்கு தன் நாக்கு அப்படியே வேற வழியில போயிட்ட உடனே சரிப்படுத்திக்கணும் இல்லையோ. பெரிய வக்கீல் ஒருத்தர் இருந்தார், அவர் நமக்காக வாதாடிட்டு இருந்தார், நம்ம ஜெயிக்கணும். அவர் அன்னைக்கு என்ன ஆச்சோ தெரியல, எதிர்கட்சிக்கு வேண்டிய குறிப்புகளா சொல்லிட்டே இருக்கார். எல்லாம் அவனுக்கு சாதகமாவே போயிடுது. இவங்க கொடுத்துருக்கா 2 லட்சம் ரூபாய் அவருக்கு. இப்போ மெதுவா போய் தட்டின, சாமி யாருக்கு பேசிட்டு கீழதான் ஞாபகம் இருக்கா, அவர் அப்படின்னு முடிச்சு கொஞ்சம் மத்தியானம் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ஆச்சாரிய பேசிட்டார். உடனே முடிச்சுட்டு சொன்னார், அப்ப கனம் நீதிபதி அவர்களே, இதை போல இத்தனையும் எனக்கு எதிரா இருக்கிற குறிப்பை இந்த எதிர்கட்சிக்காரர் சொன்னா கூட இது இத்தனைக்கு எங்கிட்ட பதில் இருக்குன்னு சொல்ல வந்தேன். தேவல சுவாமி நல்ல சாமர்த்தியக்காரரா இருக்கார், அப்ப நிச்சயமா நமக்கு ஜெயிச்சு கொடுத்துருவார். அதே போல மதுகவிகள் என்ன பண்ணிட்டார், கண்ணின் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன்கிற அளவு கண்ணனை சொன்னார். பெருமாயன் என்னப்பன் வேற சொல்லிட்டார், என்னப்பன் நம்மாழ்வார். ஆனா இவர் என்னப்பன் கண்ணன் சொல்லிட்டார். சொல்லிட்டீரேனால் என் அப்பனில் நன்னித்தன் குருகூர் நம்பி என்னக்கால், அந்த கண்ணன் பேரை சொல்றதை விட நம்மாழ்வார்னு சொன்னா எனக்கு இனிக்கிறதுனார். அப்ப நம்மாழ்வார்னா இனிக்கிறதுங்கிறது ஒரு வார்த்தை, ஆனா அதை விட கண்ணன் வார்த்தைங்கிறதுக்கு 10 வரி கண்ணனை பத்தி கொண்டாடிட்டு இத்தனையும் இருக்கிற கண்ணனாகவே இருந்தாலும் அதை விட நம்மாழ்வார்னு சொன்னா இனிக்கிறது. பிள்ளை தென்னை மரத்தினுடைய பயன்கள் என்னான்னு படிச்சுன்னு போயிட்டான். ஆனா அவனுக்கு பசுமாட்டினுடைய பயன்கள் என்னான்னு கேள்வி வந்துருச்சு. இவனுக்கு தெரியாது, தென்னை மரத்து பயன்கள் எல்லாம் எழுதி முடிச்சுட்டான்.
முடிச்சுட்டு கடைசி நிமிஷம் இப்பேற்பட்ட தென்னை மரத்தில் பசுமாடு கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு எழுதி முடிச்சிட்டோம். அத போலத்தான் இவர் சொல்றாரு. இப்போ ஏதாக இருந்தாலும் நம்ம சுவாமி வாக்குத்தாடி எனக்கு தெரியும், அவரைத்தான் பாடுவேன். ஆனா அவர் எப்ப பார்த்தாலும் அந்த காஞ்சி பெருமாள் திருவடியில் இருக்காரே, நான் என்ன பண்ணுவேன்? இப்போ இவரை நான் பாடணும்னாலே இவர் எங்க தேடுறதுன்னு அங்கதான் போய் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ அதனாலதான் இந்த பாசுரத்தில் ஆண்டுகள் நாள் திங்களாய் நம்ம எத்தனை காலம் கழிச்சிருக்கேன் தெரியுமோ. மனமே, மனசே, தம் மனசை பார்த்து கூட்டிட்டு சொல்றாரு. இப்போ மனத்தை நன்கு பாராட்டுகிற பாசுரம். மனமே எப்படி இருந்தோம் ஏற்கனவே, ஆண்டுகள் நாள் திங்களாய், நாளாய் ஒவ்வொரு நாள், திங்களாய் ஒவ்வொரு மாசம், ஆண்டுகளாய் ஒவ்வொரு ஆண்டு. அப்ப நிமிஷமா போச்சு, மணி நேரமா போச்சு, நாளா போச்சு, வாரமா போச்சு, மாசமா போச்சு, அயனமா போச்சு, வருஷமா போச்சு. இத்தனை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு வருஷம் காணும். இப்பதான் புது பஞ்சாங்கம் வாழ்ந்து வந்திருக்கோம். தேதி 1 பிறந்ததான், அதனால விடுமுறை நாள் கொண்டாடினோன்னு வா. அப்படி இப்படி திரும்பி பார்க்கச்சே தமிழ் புத்தாண்டு வந்துடும். திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஆடி மாச பரப்பு வந்துடும். திரும்பி பார்க்கறதுக்குள்ள சிரவணமா ஐப்பசியாம்னு வா. திரும்பி பார்த்தா மறுபடியும் 1ஆம் தேதி வந்துடும். இப்படியே நமக்கு 50 வருஷம் கழிச்சு போயிருக்கோம். என்ன பண்ணிருக்கோம்னால் பண்ண முடியலன்னு சொல்லிண்டே 50 வருஷம் கழிச்சு போயிருக்கோம். போயிருக்கு. இனிமே பண்ணணும்னு சொல்லுவீரானா 50 ஆயிடுத்து, இனிமே என்ன பண்றது? அப்ப இப்படி ஆரம்பிச்சு அப்படி கொண்டு போய் முடிச்சிட்டோம் இல்ல. இதான் ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலம் எல்லாம் பல் யோனிகள் தோர் உடல்வோம். இந்த நிகழ்காலம் கழிச்சிருக்கிற மொத்த காலம் என்னென்னமோ பிறவி எடுத்திருக்கேன். அவர் ஒரு பிறவிக்குள்ள சொல்ல. இப்போ இத போல எத்தனை ஜென்மம் எந்தெந்த யோனியில போய் பிறந்தேனோ. பகவான் நீயும் பலவா பிறக்கிற, அதை விட நான் நிறைய பிறந்திருக்கேன். உன்னை விட ஒன்னே ஒண்ணுல எனக்கு பெருமை இருக்கு. நீ பிறக்கிறத விட நான் பிறக்கிறது நிறைய தெரியுமோ. இதுல வேணா போட்டி வச்சுக்கலாம். இப்போ நீ ஏதோ தசாவதாரம் தானே உன்னை பத்தி சொல்றா. நான் சதாவதாரம், சஹசிராவதாரம், ஆயுதாவதாரம் கூட பண்ணிருக்கேன். அத்தனை எனக்கு இருக்கிற பெருமை. ஈண்டு பல்யோனிகள் தோர் உழல்வோம். உழல்வோம் ஒரு கால் நுழைந்த விடத்தே 9 கால் நுழைந்து. ஒரு தடவை பூனையா பிறந்துட்டால் அடுத்த தடவை பூனையா பிறக்க மாட்டேறான்னா 9 தடவை கூட பிறக்கலாம். ஒரு தடவை மனுஷனா பிறந்துட்டா 9 தடவை கூட பிறக்கலாம். அப்ப ஒவ்வொன்னுலயும் 9 இருக்கவே இருக்கு 90,000. அந்த 90,000த்துக்குள்ள அத்தனைக்கு ஒவ்வொன்னுத்துக்குள்ளயும் திரும்ப திரும்ப பிறந்திருக்கேன். அதத்தான் உழல்வோம் இன்று ஓர் எண் இன்றியே. இதெல்லாம் பழைய காலத்துல நடந்தது. இன்னைக்கு என்னாச்சு? இன்று ஓர் எண் இன்றியே. இன்னைக்கு எந்த எண்ணமும் இல்ல. நான் ஒரு நல்லதும் பண்ணிவிடல. அப்ப எந்த நல்லதும் எந்த முயற்சி இல்லாமல் இருக்க இன்று ஓர் எண்ணெண்ணியே. இப்ப எது கிடைச்சது? ஒரு நினைவே இல்லாமல் காண்தகு தோள் அண்ணல். பார்க்க பார்க்க காஞ்சி தேவப்பெருமாள் தோள் என்னமா இருக்கு. காண்தகு தோள். இந்த கண்ணால பார்க்கணும்னா யார் தோளை பார்க்கணும்? காஞ்சி வரதராஜ பெருமாள் தோள்களை சேவிக்கணுங்கிறார். ஏதேதோ நம்ம எங்கேயோ இந்த கண்ணு போயிட்டு இருக்குமே தவிர யாரோ தோல்னு தேடிட்டு இருக்கோம். காஞ்சி வரதராஜனுடைய தோல்னா தேடுறோம். அந்த தோளை சேவித்தால் காண்தகு தோள், பார்க்கறதுக்கு தகுதியாயிருக்கிற தோள். திருத்தோள்களை உடைய ரூபகணத்தாலே உத்தேசியராய் என்ன அழகர். அவர் திருமுகமண்டலத்தை பார்த்தால் அக்னிகுண்டத்திலே தோன்றின பொடி தெரிகிறது. அவர் திருக்கண்களை பார்த்தால் கச்சி நம்பிகளையே நாம் கட்டாட்சிப்போமேன்னு தெரிகிறது. திருக்காதுகளை பார்த்தால் ஆளவந்தாருடைய பிரார்த்தனையை ஏத்தோவேறு தோடுகிறது. அவர் திருமுகவாயை பார்த்தால் நடாதுரம்மாள் பால் காய்ச்சி கொடுத்து வளர்ந்தோமேனு தோன்றுகிறது. திருத்தோள்களை பார்த்தால் இந்த சம்பிரதாயத்தை இந்த தோளால எத்தனை தூக்கியிருப்பேன் அப்படின்னு தோன்றது. அவருடைய திரு எடையை பார்த்தால் மகாலட்சுமியாலே அல்லது யசோத பிராட்டியாலே கட்டுவிக்கப்பட்டு அந்த தாம்பு 3 தர சுத்திருக்கொல்லையோ வரத வலித்திரைய சலேனான்னு சுவாமி கூரத்தாழ்வான் சாதிக்கிறார். அவருடைய இடையிலே வயற்றுக்கு கீழோட 3 சுற்று தழும்பு தெரியுமா? இந்த தழும்பு தானா கிருஷ்ணாவதாரத்துல வாங்கின தழும்பு. அவ கட்டி வைத்து அடித்தாலும் இல்லையோ அந்த தழும்பு தெரியாது. அவருடைய திருவடிகளை சேவித்தால் ஜகத்தே வந்து அணிவணங்கக்கூடிய மாகம் மாநிலம் முழுவதும் வந்திரஞ்சும் மலரடி ஜகத்தே வந்து வணங்கக்கூடிய திருவடின்னு தெரியாது. கையில பிடித்திருக்கிற சங்க சக்கரங்களை பற்றினால் அத்தியூரான் புள்ளையூர்வான் அணிமணியின் துத்திசேர் நாகத்தின் மேல் துயில்வான் முத்தீ மறையாவான். அனைத்துக்கும் மறையாளர்களாலே வணங்கப்படும் காஞ்சி தேவப்பெருமாள் ஸ்வஸ்தி ஹஸ்திகிரி மஸ்தசேகரா சந்தனோதுமை சந்ததம் ஹரிஹி நிஸ்ஸமப்யதிகம் அப்யதத்த யந்தேவ மௌபனிஷதி சரஸ்வதி ஸ்ரீநிதிம் நிதிமபாரமர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதிம் தேவராஜம் அதிராஜம் ஆசிரியே. இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு நல்லது பார்த்து பார்த்து செஞ்சிருக்கிற பெருமாள்னால் அப்பெருமை காஞ்சி வரதராஜனையே சாரும். அவர் வரதராஜன், தேவப்பெருமாள், பேரருளாள பெருமாள், அத்திகிரி வரதர், அத்தியூரான் என்று எப்படி எல்லாம் கூப்பிடுறா. அந்த சுவாமி இடத்துலதான் ராமானுஜருக்கு அதிமாத்திர பக்தி வளர்த்து கொடுத்தவர்லாம் அவர். புக்ககம்னா ஸ்ரீரங்கம்,
என்னதான் புக்ககத்துக்கு போனாலும் பிறந்த வீட்டுல இருக்கிற பாசம் போயிடுமா? போகாது இல்லையா? அது நான் ராமானுஜரை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப சொல்றதே அவரை பத்தி. இப்ப அவருக்கு பிறந்த ஸ்ரீபெரும்புதூர், ஸ்ரீபெரும்புதூர் வளர்ந்த வீடு காஞ்சிபுரம், புகுந்த வீடு ஸ்ரீரங்கம். புகுந்த வீடுனாலே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படியே நம்ம இயற்கையா இருக்கிற மாதிரி இருந்துட முடியாது, கொஞ்சம் பார்த்து பார்த்து ஒழுங்கா பண்ணிக்கணும். ஆனா பிறந்த வீடுனா கொஞ்சம் அப்படி வந்து ஓய்வா உட்காரலாம் இல்லையா? அதனால சுவாமி எப்ப காஞ்சிபுரத்துக்கு வந்தாரோ அப்பதான் ஓய்வா உட்காரலாம். ஸ்ரீரங்கமா இருந்தா கடமை கடமை கடமை. அங்க போனாலே ஸ்ரீபாஷி எழுதிட்டீரா, 74 சிம்மாசனாதிபதிகளை ஸ்தாபிச்சுட்டீரா, ஜகத்து முழுக்க போய் யாத்திரை பண்ணிட்டு வந்துட்டீரா, மாயாவாதிகள் புறச்சமைகள் வந்தா ஜெயிச்சுட்டீரா, எத்த உண்டோ மேல்கோட்டைக்கு போய் எல்லாம் ஸ்தாபிச்சுலாம் வந்துட்டீரா. இப்போ இங்க கைங்கரத்தை செயல்படுத்தினீரா, ஒரே கடமை சுவாமி. அதே காஞ்சிபுரத்துக்கு வந்தா ஏதாவது பண்ணமா பாருங்க, ஒண்ணுமே வேண்டாம், தேவப்பெருமாள் அனுகிரகிப்பார், அவரை சேவிச்சு உட்காந்து சுவாமி. அதான் பிறந்த வீடு. அப்ப பிறந்த வீட்டை விட புக்க அகத்துக்கு இருக்கிற வித்தியாசம் தெரிய சொல்லியோ. காண்தகு தோள் அண்ணல் தென் அத்தியூரர் கடனிடக்கீழ். திரு அத்தியூர் காஞ்சிபுரத்தில் அவதரித்தார். அந்த காஞ்சிபுரத்து காஞ்சி தேவப்பெருமாள் கடனிடக்கீழ், அந்த பெருமாளுடைய திருவடிகளுக்கு கீழே இணையடி கீழ், இணை கழற்கீழ். இணை ரெட்டை, இணைனா இதுக்கு சமானமா அது, அதுக்கு சமானமா அது. பெருமாள் 2 திருவடி வச்சிருக்காரு. இந்த வலது திருவடிக்கு சமமா எது இருக்கும்? இடது திருவடி இருக்கும். இடது திருவடிக்கு சமமா எது இருக்கும்? வலது திருவடி இருக்கும். ரெண்டுத்துக்கு சேர்த்து எது இருக்கும்? அதுவே இருக்கும். அப்ப இதை தவிர இன்னொன்னு சொல்ல முடியல இல்லையோ. அப்ப இடை கழற்கு கீழேனால் தனக்கு தானே சதிருஷமாக இருந்துவே தவிர மற்றொருத்தரை சதிருஷமாக ஏற்காது. தனக்கே தானே தனக்கு உவமன்னு சாதிக்கிறார். பகவானுக்கு ஒரு உவமை சொல்லுன்னு சொன்னானா ஒரு குழந்தை கேட்கிறான். எல்லாத்துக்கும் திருஷ்டாந்தம் சொல்றீரே, இப்ப பகவானுக்கு ஒரு உவமை சொல்லுன்னா, வரதராஜ பெருமாளுக்கு உவமை சொல்லு, வரதராஜ பெருமாள்னார். திருவரங்கநாதனுக்கு அரங்கநாதன்னார். சௌரி பெருமாளுக்கு சௌரி பெருமாள்ங்கிறார். எந்த பெருமாளை சொன்னாலும் அவர் இன்னொருத்தர சொல்ல மாட்டேறானா? இல்லையே, அவருக்கு அவர் தான் உவமையா இருக்காரே தவிர அவருக்கு இன்னொன்னு இல்லை. அதனாலதான் இந்த திருவடிக்கு அந்த திருவடி, அந்த திருவடிக்கு இந்த திருவடி. இணை தென் அத்தியூரர் கடற்கீழே திருவடிகளின் கீழே பூண்ட வண்பாளன், பூண்ட பிணிப்புண்ட, இந்த திருவடியை விட்டு அசையமாட்டேன்னு உறுதியோடு இருந்த அன்பாளன், பக்தியே உருவெடுத்த ஸ்நேகத்தை உடையவனான ராமானுஷனை, அப்படிப்பட்ட எம்பெருமானாரை பொருந்தினம் இதோ அடைந்து விட்டேன், சேர்ந்து விட்டேன். இத்தனை நாளும் பட்டபாடு வேறே, இனிமே வேற. அப்ப ஆண்டுகள் நாள் தென்களாய் நிகழ்காலமெல்லாம் மனமே ஈண்டு பல் யோனிகள் தோர் உழல்வோம் உழன்றோம். இன்று இன்று அதெல்லாம் மாறி போச்சுப்ப. இன்றோர் எண்ணினியே காண்தகு தோழங்கள் தென் அத்தியூரர் கடலனக்கீழ் பூண்ட வன்பாளன். நம்ம சம்பிரதாயத்திலேயே இந்த தேவப்பெருமாள் எப்பப்ப தேவையோ அப்பப்ப பெரிய உதவி பண்ணுவார். ராமானுஜர சம்பிரதாயத்துக்கு வரவழைச்சவரே அவர் தான். திருக்கச்சி நம்பிகள் மூலமா எத்தனையோ அர்த்தங்களே 6 வார்த்தைகளை கொடுத்தவரும் அவர் தான். திருமங்கி ஆழ்வாருக்கு சொத்து முழுக்க போயிடுத்து கோவில் கட்டினவன்லாம் எல்லாரும் கொத்தனாரெல்லாம் வந்து பணம் கொடுன்னு கேட்கிறான். ராஜா சொத்தை கொள்ளையடிச்சு ஒரு ததியாராதனம் பண்ணிட்டார் திருமங்கி ஆழ்வார். அப்ப அவருக்கு வேகவதி ஆத்தங்கரைக்கு வந்து மணலை அளந்து கொட்டு சொத்து கொடுக்கறேங்கிறவரும் தேவப்பெருமாள் தான். ராமானுஜரே யஜ்ஞமூர்த்தியோட வாதப்போர் பண்ணிட்டு இருக்கிறச்சே 17 நாள் ஜெயிக்க முடியல. 18வது நாள் 17வது நாள் ராத்திரி தேவப்பெருமாள் தான் சொப்பனத்துல வந்து ஆளவந்தார் பாடின சித்தித்திரயத்திலேருந்து குறிப்புகளை எடுத்து கொடுத்து இதை வச்சுன்னு பேசி ஜெயிச்சுட்டு வரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சவர் அவர் தான். எல்லாமே எப்பப்ப தேவையோ இந்த சம்பிரதாயத்துக்கு அவர் தான் வந்திருக்கார். பிள்ளை உலகாசிரியனா திருவவதரித்து அஷ்டாதச ரகசியங்களையுமே கொடுத்தது காஞ்சி தேவப்பெருமாள் தான். அப்படின்னா எல்லாம் உழைக்கிறவர் அவர். சுவாமி அனுபவிக்கிறது ஸ்ரீரங்கநாதன் தான். அது இருக்கவே இருக்காரோ இல்லையா? இப்போ அவர் சயனிச்சுட்டே அனுபவிச்சிருவார். நின்றுட்டு இருக்காருனாலே இவர் உழைக்கிறார்னு அர்த்தம். அவர் படுத்துட்டானாலே அனுபவிச்சுட்டு இருக்காருன்னு அர்த்தம். இவர் உழைச்சே கொடுப்பார். எல்லாம் முதலாழ்வார்கள், பொய்யாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமிழியாழ்வார் 4 பேரும் தொண்ட நாட்டுல அவதாரம். ராமானுஷர், முதலியாண்டான், குரத்தாழ்வான், எம்பார், திருக்கச்சி நம்பிகள், தேசிகன், இத்தனை பேரும் தொண்ட நாட்டுல அவதாரம். ஆனா இத்தனை பேர் எங்க இருந்தாள்னா ஸ்ரீரங்கத்துல. அப்ப இதெல்லாம் அவதாரத்தோட என்ன சொத்து எங்க கிடைச்சதுனாலும் ராஜா வீட்டுல போய் சேர்ந்துதான் ஆகணும். இப்ப என் வீட்டு தோட்டத்துல எங்கேயானு புதையல் கிடைச்சுன்னா நான் வச்சுக்க முடியுமா? அரசாங்கம் கஜானால சேர்த்து விடுறாங்களோ இல்லையோ. அதனால தொண்ட நாடு பெறட்டும், பாண்டிய நாடு பெறட்டும், எந்த நாடு பெறட்டும், வந்து சேர வேண்டியது திருவரங்கத்தை தான் அடைந்தார்கள். ஏன்னா அதுதான் ராஜதானி. இந்த சம்பிரதாயத்துக்கு தலைமை போயிட்டா அதுவா இருந்திருக்கு. உடையவர் அங்க சேர்ந்துட்டார். அதனால ஆறா இருந்தாலும் அங்கதான் போய் சேர்ந்திருக்கா. ஆனா சேர்த்து விட்டதாருன்னா இந்த பெருமாள் வளர்த்து கொடுத்தவே தானே அந்த பெருமாளான அனுபவிக்க முடிஞ்சது. பொண்ண கல்யாணம் பண்ணி வந்த அப்புறம் இந்த வீடே ஓஹோன்னு இருக்குன்னா அப்ப பெத்து கொடுத்தவர் அவருக்கு சொல்லணும் இல்லையோ. அத போல காண்தகு தோள் அண்ணல் தென் அத்தியூரர். இனி பாசுரார்த்தத்துல சொல்றார், பொருந்தினம் ராமானுஜரை சேர்ந்து விட்டோம், இனி சுந்தர தோளுடையானாய் அங்குத்தைக்கு ஆபரணம் போலே. காண்தகு தோள் அண்ணல் தென் அத்தியூரர் கழநிலக்கீழ் பூண்ட. பூண்டனா ஆபரணத்தை பூணுகிறார்.
ஆபரணம் பூண்டார்னு சொல்லுவோம் இல்லையோ. அப்ப தேவ பெருமாளுடைய திருவடிகளையே தன்னுடைய தலைக்கு ஆபரணமாக பூண்ட ராமானுஷர் என்ன அர்த்தம் வச்சுக் கொள்ள வேண்டும். ஆண்டுகள் நாள் திங்களாய், நம்ம ஒரு நாள் 2 நாளா ஆண்டாண்டா தொலைஞ்சிருக்கு, மாசம் மாசமா தொலைஞ்சிருக்கு. நம்ம இந்த சின்ன கடிகாரம் வச்சிருக்கிறோம் பாருங்க, அதுல வினாடி முள், நிமிஷ முள், மணிக்கு முள். அதுக்கப்புறம் இப்ப வேற வந்துடுச்சு. இது மாதிரி இந்த எண்ணிக்கையா ஓடுற கடிகாரம் இருப்பாரு, அதுல பாத்தீங்கன்னா வினாடிய 100 பிரிச்சுட்டான். பிரிச்சுட்டு அதுல சின்ன சின்னதா வேகமா ஓடும். அந்த வேகமா வச்சிருந்தா இப்ப பெரிய பெரிய ஓட்ட பந்தயத்துலதான் யார் ஜெயிச்சான்னு கண்டுபிடிக்கிறது. ஏன்னா வந்து வினாடியில கூட வித்தியாசம் இல்ல, அதை விட துளியா இருக்கும் இல்லையோ. இந்த சுவாமி சொல்லிக்கிறார், அதை விட இன்னும் துளியா போனா அப்பப்படியே கூட்டி கூட்டி வருஷம் வருஷமா ஜென்மம் ஜென்மமா கழிச்சிருக்கேன்றார். இது வரைக்கும் நான் கழிச்சதுக்கு கணக்கு அந்த சின்ன கணக்குல இருந்து ஆரம்பி ஆண்டு கணக்கு வரைக்கும் சொல்லு கழிச்சிருக்கேன். ஏதானு துளியும் கவலைப்பட்டிருவோம், சந்தோஷமா கழிச்சிருக்கேன். அப்போ சந்தோஷமா வேண்டியதை பண்ணிரோம்னா துக்கமா கழிச்சிருக்கேன். எது வேண்டாமோ பண்ணிருக்கேன், ஆனா வேண்டாததையே சரின்னு நினைச்சிட்டு காலத்தை கழிச்சுட்டேன். இன்னைக்கு அது அத்தனையும் மாறி போச்சு. இப்போ ஆண்டுகள் நாள் திங்களாய் கண்டு பல் யோனிகள் தோர் உடல்வோம். ஈண்டு மாறி மாறி, பல்யோனினா தேவ, மனுஷ, திரியக்கு, ஸ்தாவர, ஜங்கம, ஒரு பூனையில இருந்து எறும்புல இருந்து தேவஜாதி வரைக்கும் பிறந்திருக்கேன். பல் யோனிகள் தோர் உழல்வோம், மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து உழந்திருக்கிறோம். மனமே, பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் பொது நீ. நான் இந்த சம்சாரத்துல தலைப்படுறதுக்கு நீ தான் காரணம். பற்றுள்ள மனசா இருந்தா கீழே பிடிச்சு விழுத்துரும், பற்றற்ற மனசா இருந்தா மேல வசதி விட்டுடும். அதனால மனமே ஜாகிரதையா கூப்பிடுனதே. நீ இப்ப எந்த கோட்டி? நீ என்ன சம்சாரத்துல தள்ள போற கோட்டியா, சம்சாரத்திலிருந்து வெளியில கொண்ட போற கோட்டியா? மனசு கேட்டு அது நீ யால கால பிடிச்சிருக்கீங்கிறத பொறுத்தது. நீர் உடையவர் திருவடிய பற்றும் சம்சாரத்திலேருந்து வந்துடுறேன் அப்படி இப்படி எங்கேயா நீர் தேடி நீர் மீண்டும் மீண்டும் நானும் உழந்துதான் இருக்கணும். அப்ப மனமே, ஈண்டு பல்யோனிகள் தோர் உழந்தோம். இப்போ ஏவம் சம்ஸ்ருதி சக்கரஸ்தே பிராமியமானே ஸ்வகர்மபிகி ஜீவே துக்காகுலே பிராப்தே கிருபா காப்யுபஜாயதே சாஸ்திரம் சொல்றது. இப்படி இவன் மாறி மாறி உழண்டு இருக்கிறச்சே இவனுக்கு ஏதுன்னே தெரியாமல் நிர்ஹேதுகமாய் ஏதோ பகவானுடைய திருவருளாலே கிடைக்கிறது. கிருபா காப்யுபஜாயத்தே, யாரோ ஒருத்தன் பேர்ல பகவானுடைய கிருபை பொழிகிறது. அந்த கிருபை தான் இப்ப வந்திருக்கணும், கூட்டும் விதின்னு சாதித்தார். என்று ஓர் என்றெண்ணியே நான் உன்னை எண்ணிக்கொண்டிருந்தாதே இருக்க எம்பெருமானாருடைய திருவடிகள் நேர அடியனுக்கு வந்துடுத்து. ஒரு சைத்தன்ய காரியத்தையும் நான் சேத்தனன், மனுஷன், பக்தன், பகவான் அடையணுங்கிறதுக்காக ஒண்ணும் பெரிய எந்த முயற்சியும் எடுக்கவே இல்லை. அப்படி இருக்கும் போதும் இன்னொரு எண்ணியே காண்துக்கு தோள் அண்ணல், அழகிய தோள். காஞ்சி தேவப்பெருமாள் சேவை சேவிச்சிருக்கீங்க. எதுவா இருந்தாலும் கொடைக்குத்தான் முக்கியம். ஸ்ரீரங்கம்னா நடை, தேவப்பெருமாள்னா கொடை. அவர் வெளியில வந்த உடனே இன்ன இடத்துல இன்ன கொடை போடுவா. இங்க வந்துட்டார் இத்தனை ஜான் கொடை போன்றுவார், ஒரு கொடையோட போவார். அப்புறம் இங்க வந்துட்டார் இந்த 2 கொடை ஏத்தணும். அந்த 2 கொடை ஏத்துறதுங்கிறதுக்கு காத்துட்டு இருப்பார். இருந்து அந்த கொடை போட்டாச்சுன்னா ஏன் கொடை கொடைங்கிறா? 2 அர்த்தம். கொடைனா கொடை, கொடைனா கொடை தன்மை, வள்ளல் தன்மை. கொடுக்கிறார் 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 இல்லையோ, அதுதான் கொடை கொடைங்கிற. அவரை பெரிய கொடையாளின்னு சொல்ல மாட்டோமா? உடனே ஒருத்தர் சொன்னார், கொடையாளினா கடையில போய் ஒரு கொடை வாங்கி கொடுத்துட்டா. அந்த கொடையாளி சுவாமி யார் எதை கேட்டாலும் கொடுக்கிற கொடையாளி, வள்ளல். அதனாலதான் இங்கேயும் கொடைன்னு சொல்றாரு. இப்போ காண்தகு தோள் அண்ணல், தேவப்பெருமாள் எவ்வளவு தூரம் பின்னோக்கி சாய்ந்திருப்பாரோ அந்த அளவுக்கு நெஞ்ச நிமிர்த்திட்டு எந்த பெருமாளையுமே செய்ய முடியாது. பல பெருமாள் இப்ப சேவிச்சுன்னு வச்சுக்கோ, நேரம் நின்றுப்பா, இப்படி சங்க சக்கரத்தை கையில வச்சிருப்பா, கொஞ்சம் இருக்கிறவா இப்படி வச்சிருப்பா. இன்னும் சில பேர் ரொம்ப ஆதரவா பக்கத்துல இப்படியே வச்சுடுவா பெருமாள். சில பெருமாள்னா அப்படி முன்னாடி சங்க சக்கரம் வச்சுட்டு இருக்கா. இப்படி பலரும் சேவிச்சிருக்கோம். ஆனா தேவ பெருமாளை சேவிக்கணும்னா நேர போய் சேவிச்சுடுங்க, அப்புறம் பக்கவாட்டுக்கு வாங்க, இந்த பக்கத்திலே சேவிச்சு பாருங்க. முதல்ல கீழேந்து நேர்கோடு போட்டால் அது 90லயே இருக்காது. இப்படி பூமி இப்படி தேவ பெருமாள் இருக்கணும் இல்லையோ, இருக்க மாட்டார். இங்கிருந்து ஒரு 20 கோணம் இப்படிதான் சாஞ்சிருப்பார். அவர் தன் பின்னோக்கி சாய்ந்து சங்க சக்கரத்தை இப்படித்தான் வச்சிட்டு இருப்பார். தன் நெஞ்சு இப்படிதான் நிமிர்ந்திருக்கும், தோடு இப்படிதான் நிமிர்ந்திருக்கும். அவர் கிரீட்டத்தையே பின்னோக்கி தான் சாத்துவார். அவர் கிரீட்டம் நேரையே இருக்காது, கிரீடமும் பின்னாடி இருக்கும். எதுக்காக இத்தனை பண்ணிட்டார்னால் அகமேவ பரந்தத்துவம்னு சொல்லச்சே நிமிர்ந்த நிமிர்வு. நான் தான் பரதேவதே, நான் தான் சகல தேவதைகளுக்கு நாயகன், பரதத்துவம், ஜெகத்காரணம், சர்வேஸ்வரங்கிறத சொன்னார் இல்லையோ திருக்கட்சி நம்பிகள் மூலமா. அகமேவ பரந்தத்துவம், இதான் 6 வார்த்தைகள்ல முதல் வார்த்தை. அப்படின்னு சொல்லச்சே இப்ப நீங்களே நான் எல்லாம் நன்னா படிச்சவன் சுவாமி அப்படிங்கிறச்சே இப்படி கை கூப்பிண்டு நான் ரொம்ப படிச்சவன் அப்படின்னு சொல்லிவிடா. நிமிர்றோம் இல்லையா? இந்த ஒண்ணுமில்லாத எறும்பே இந்த நிமிர்ந்ததுனால் அப்ப பகவான் எவ்வளவு தூரம் நிமிர மாட்டார்? அதனாலதான் அவர் நிமிர்ந்து இருக்கிறதான் காண்தகு தோள் அண்ணல். அந்த தோள்
அந்த தோளை பற்றினவன் உடனே அதை பார்த்த வேகத்துக்கு அந்த அழகுல தோத்தவன் தாழ்ல விழுந்துடுறான். தோளும் தாளும், அது தோள் இது தாழ். இதே போல தாளும் தோளும் சமனில்லாத பலபரப்பின்னு ஆழ்வார் பாடியிருக்கார். தாள்களை பற்றினவனுக்கு தோளால அணைப்பு கிடைச்சுடுறது. தோள் அழக சேவிச்சவன் தாள்கள்ல விழுந்துடுறான். நாம திருவடியில விழுந்தால் உடனே சேவிச்ச பெண்ணை எடுத்து அணைச்சிக்க மாட்டாரா கணவர் காதலன்? அதே போல சேவிச்ச நம்ம உடனே தேவபெருமான் அணைச்சிக்க மாட்டாரா? தாள்கள்ல விழுந்தால் தோள் அணைப்பு கிட்டும். தோள்களில் ஈடுபட்டால் சரணாகதிக்கு வந்து சேர்வோம். அதனாலதான் தான் காண் தகு தோள் அண்ணல். அப்ப விரிந்து பறந்திருக்கிற திருத்தோள்கள். பாகுச்சாயாம் அவஷ்டப்தகா எஸ்யலோகோ மகாத்மனான்னு சொல்லுவார்கள். ராமனுடைய திருத்தோள்களின் கீழே உலகமே அடங்கித்தான். அத போல தேவபெருமானுடைய தோள்களுக்கு கீழே இந்த உலகமே அடங்கினத்த சுவாமி சேவிச்சுட்டார். காண் தகு தோள் அண்ணல் தென் அத்தியூரர் கடலின கீழ் சர்வபூஷண பூஷார்காக கிமர்த்தம் ந விபூஷிதாக ஆயதாச்ச சுவருத்தாச்ச பாகவ பரிகோபமாக. ராமனை சேவிச்ச உடனே ஹனுமான் சொல்றார், ஏன் ராமா ஒன்னும் திருவாபரணங்கள்லாம் சாத்திக்கவே இல்லையே? காட்டுல அவருக்கு எதுவும் இல்லையோ. இப்பதான் முதல் தடவையா சந்திக்கிறார். ராமா ஏன் ஆபரணங்களை சமர்ப்பிச்சுக்கல? கை வாண்டான்னு சொல்லிட்டார். அதனால கழிச்சுட்டார். ஆனா இவர் கவலை என்ன தெரியுமா? இப்ப ஹனுமானுக்கு இந்த ஆபரணத்தால மூடலைன்னா என்னுடைய கண்ணச்சிலே பட்டுடும் போட்டிருக்கேன். எல்லா கண்ணும் ஒரே மாதிரி இருக்குமா? இப்ப தேவபெருமாள் திருமஞ்சன திருக்கோலத்துக்காக மொத்தத்தையும் களைஞ்சு விட்டார்னா தான் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். பெருமாளுக்கு ஹாரத்தி பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா அவர் எல்லாத்தையும் போட்டு மூடி வச்சிருந்தா கூட தேவையில்லை, அழகு குறைஞ்சு இருக்கும். ஆனா திருமஞ்சன சமயம் ஓஹோன்னு உற்சவம் நடக்கும். இப்ப 3.5 மைல் போவார், 3.5 மைல் வருவார். சின்ன காஞ்சிபுரத்துல பெரிய காஞ்சிபுரம் போனா 3.5 மைல், வந்தா 3.5 மைல். ஒரு நாளைக்கு 7 14 மைல் யார் போவார்? 10 நாள் உற்சவம் 2 வேளை 7 மைல் போறார். வெயில் அடிச்சாலும் மழை பெஞ்சாலும் சூறாவளி வந்தாலும் நிற்க மாட்டார். ஆனைக்காவல்ல திருவானக்காவல்ல தூரித்துன்னா ஸ்ரீரங்கத்துல புறப்பாடு நடக்காது, உடனே நினைச்சிருவா. ஏன்னா ஒரு போக மண்டபம் இல்லையோ, அதனால எங்கேயும் நகர மாட்டார். அப்படி எல்லா இடமும் ஒழுங்கா இருக்குன்னா சட்டுன்னு போட்டு வந்துடுவார். 6:30க்கு புறப்பாடுன்னா 7:45 உள்ள வந்துடுவார். 7க்கு புறப்பாடுன்னா 8:15 வந்துடுவார். அதுக்கு மேல ஞானம் ஒரு மூலையில யாரோ போயிடுறாப்புல இருக்காளேன்னா நீங்க முழுக்கவே கிடையாது விடுவா. அது ஸ்ரீரங்கம். இதெல்லாம் அவர் இல்லை. இப்போ 2 வேளையும் போனோம் வரணும். ஏன்னா உழைக்கணும், பக்தர்கள் ரட்சித்தாகணும், நம்ம தோல் வலிமைக்கு ஆட்படணும். அவன் தான் நமக்கு அனைத்தும் இருக்காரோ இல்லையா தேவபெருமாள். அதனாலதான் காண் தகு தோள் அண்ணல். எழும் போது இருக்கிற வேகம். இப்பவும் ஒரு தேருக்கு பெருமாள் காஞ்சிபுரத்துல காலங்காத்தால 4 மணிக்கு ஏழ்றார். அவர் அந்த தேருக்கு போய் சேர்றதே அழகு. இப்போ அந்த தேர்ல ஏறதான் தெரியும். இப்பவும் அந்த ஊர்ல சேவிச்சுன்னா நடையழகு ஸ்ரீரங்கம், ஆனா கொடைக்கு அழகு இவர் பெரிய புண்ணியகோட்டி விமானம் அப்படின்னு வச்சிருப்பா. அந்த விமானத்துக்குள்ள சின்ன தோழிக்கினியானோட வந்து தேவபெருமாள் இறங்கணும். நம்ம இந்த விமானத்தை பார்த்து ஆச்சின்ன மெதுவா எழுவர். அப்புறம் பாசம் கயிறெல்லாம் சேர்க்கணும். அது இருக்கு, அந்த ஆள் வரணும், அந்த ஆள் வரணும், எல்லாரும் வரணும். இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. இப்படின்னு ஓரமா நின்றுட்டு இருப்போம். அவர் தோழிக்கினியானோட துவஜஸ்தம்பம் தாண்டது தெரியும். அடுத்த நிமிஷம் எப்ப தட்டினா தோல் தட்டினா தெரியாது. அதற்கு அடுத்த நிமிஷம் இவ ஸ்ரீசைல தயாபாத்திரம் தொடங்குறது தெரியும். அடுத்தது கோபுரம் தாண்டிடுவார். எந்த வேகத்துல வந்தார்னா திருவடி சன்னிதிக்கே போடுவார். அந்த வேகத்துக்குள்ள போறாருன்னா ஓடணும். என்ன ஓடி ரட்சித்தே பழகின பெருமாள். ஆகையால் தான் காண் தகு தோள் அண்ணல். அந்த போற வேகத்தை, அந்த தோல் வேகத்தை, தோளும் தோல் மாலையும். இப்பவும் கருடோத்சவம் நடக்குது. லட்சம் ஜனங்க வந்து சேவிக்கிறார். சேவிக்கும் போது அப்படி முதந்து எல்லா பக்தர்களுடைய தோல்லையே முதந்து போறாப்புல போவரே தவிர ஒருத்தர் தோல்ல ஏழை பண்ணிட்டு இருக்காப்புலே அவர் பார்த்தா தோணாது. இப்ப வெயில் கொதிக்கும், வைகாசி மாசம் உற்சவம். காஞ்சிபுரத்துல வெயில் அடிக்கும்னா அடிக்கும், அப்படித்தான் வெயில் அடிக்கும். அந்த வெயிலோட போவார், திரும்பி வருவார். வந்து தன் வாகன மண்டபத்துல இறங்கரிச்சே பார்த்தேன்னா நெத்தியில வேர்த்திருக்காப்புல இருக்கும். அந்த குருவியர்வை ததும்ப திரும்பி போயிட்டு வரார். அந்த வேர்வையை பார்த்து தான் திருக்கச்சிறுமிகள் விசிறினார். பிறந்ததே அக்னிகுண்டத்தில். ஆனா இத்தனை அக்னிமயமான ஒரு வைகாசி உற்சவத்தை கண்டுருட்டார். அதை பண்ணிட்டு வந்து அந்த தோல் மாலையை பின்னாடி தள்ளுற பாருங்க. பெரிய தண்டு மாலை சாத்திட்டு இருக்கார். நமக்கு கொஞ்ச நாள் அதை வச்சுட்டு இருந்தா உருகிய போடும் உள்ள. ஆனா அவ்வளவு பெரிய தண்டு மாலையை சாத்தி போயிட்டு திரும்பி வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஹாரத்தி காட்டுறதுக்கு முன்னாடி இந்த தோல் மாலையை பின்னாடி தள்ளுறா பாருங்க. அப்ப சேவிச்சுன்னா தெரியும் காண் தகு தோள் அண்ணல் தென் அத்தியூரர். எதுக்கு ராமானுஷர் இந்த திருவடியில இத்தனை பக்தியோடு இருந்தாருங்கிறது அப்ப சேவிச்சா புரிஞ்சுக்கலாம். தென் அத்தியூரர் கடலனக்கு பூண்ட வன்பாளன். இராமானுஷனை புரிந்தினமே அதை அடைந்தபடியாலே நமக்கு பேரு. ஹி ஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாதம் என்னும் ஆயதாச்ச சுவருத்தாச்ச பாகவ பரிகோபமாகவென்னும். ராமானுஷரை விந்தியாடவி விந்தியமலை காடிலிருந்து தெற்கு நோக்கி வழிகாட்டி கொண்டு விட்டதாரு இந்த தேவப்பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் தான் வேடன் வேடு வச்சு ரூபத்திலே வந்து தெற்கு நோக்கி கொண்டு விட்டுருக்காளோ இல்லையோ.
ஸ்ரீரங்க மங்களநிதியும் கருணாநிவாசம் ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காலமேகம் ஸ்ரீ ஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாதம் பாரிஜாத்த மரத்தை போன்றவர். யார் எத்த கேட்டாலும் கொடுக்கக்கூடியவர். பூண்ட வன்பாளன். அவர் திருவடிகளிலே மாறாத பக்தி அன்பு படைத்த ராமானுஜனை பொருந்தினமே. அவர் திருவடியை பொருந்திவிட்டேன். ராமானுஜ பதச்சாயை போலே பொருந்தினோம். ராமானுஜ பதச்சாயா கோவிந்தாஹ்வான பாயினி ததாயத்த ஸ்வரூபாசா ஜியான் மந்த் விஸ்ரமஸ்தலி என்னை எம்பாருக்குரிய தனியன் ராமானுஜ பதச்சாயான அந்த சுவாமிக்கு திருநாமம். அப்படி பொருந்திவிட்டோம். இனிமேல் இந்த வாழ்வுக்கு ஒரு குறையும் இல்லை என்று ஆனந்தப்பட்டு பாடிக்கொள்ளுகிறார். ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலமெல்லாம் மனமே ஈண்டு பல் யோனிகள் தோர் உழல்வோம் இன்னோர் எண்ணெண்ணியே காண்டகு தோழன்னல் தென் நத்தியூரர் கடலினக்கு பூண்ட வன்பாளன் இராமானுஷனை பொருந்தினமே என்பதோட 31வது பாசனம் முற்று பெற்றது. இத்தோடு இன்று இருக்கட்டும். மேல செல்ல வேண்டியவர்களை நாளைக்கு விண்ணப்பம் பண்றேன். ராமானுஜர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவ யஜ்வரா காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம்.